கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான செய்தியின் வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 13:5 சங்கீதக்காரன் தாவீதுடைய அனுபவம் இங்கு அழகாக கூறப்படுகிறது. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுமையானால் அவர் நம்மை இரட்சிப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை புகழுவேன். பெரிய ராஜாவாக மாற்றப்படுகிறான். அந்த சூழலிலும் கூட ஆண்டவரை துதிக்கும் மனிதனாக காணப்படுகிறார். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம், பெரிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வேதனை மாற்றி அவர் பல சாதனைகளை தந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் துதிக்கிறோமா? அவரை புகழ்ந்து பாடுகிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் இரக்கங்களினால் என்னை பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சங்கீதக்காரன் தாவீது கேட்டது போல ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று கேட்கும் போது அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று மனதார வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.